இது முழுக்க முழுக்க மூட நம்பிக்கையை ஊக்கப்படுத்துற வீடியோ இல்ல. முன்னோர்கள் சொல்லி வச்சதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்ற ஒரு வழிமுறை தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். குலதெய்வம் உடன் இருப்பதற்கான அறிகுறிகள். குலதெய்வம்னா யாரு அப்படின்னா, நம்ம குலத்துல இறந்த முதியோர்கள் இல்லைன்னா 10 வயசுக்கு உள்ள இருக்கிற குழந்தைகள் இறந்துருந்தாங்கன்னா அவங்க குலதெய்வமா நம்ம கூட இருப்பாங்கன்ற ஒரு ஐதீகம். அப்படி நம்ம குலத்தை காக்கிற தெய்வம் நம்ம கூட இருக்குதா அப்படிங்கிறதுக்கான ஒரு சில அறிகுறிகள் சொல்லியிருக்காங்க. அதோட முதல் அறிகுறியா, ஏதாவது கோயில்களுக்கு நம்ம போறோம் அப்படின்னா அங்க நம்ம உடம்பு புல்லரிக்கிறதோ இல்ல நமக்கு ஒரு மேய்சில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரதோ இல்லைன்னா கொட்டாவி வரும்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம பக்கத்திலே நம்ம குலதெய்வம் இருக்குன்றதுக்கு முக்கியமான அறிகுறியா சொல்றாங்க. செகண்ட் ஒன், நம்ம வீட்டுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு ஃபீலிங், ஏதாவது கஷ்டத்தை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தொடுதல் உணர்வு ஏற்படுது. உணர்வு நீ அழுவாத, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்துது அப்படின்னா கண்டிப்பா உங்க குலதெய்வம் உங்க கூட இருக்குன்னு அர்த்தம். இதுவே நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க ஏதாவது சயனம் கேட்குறீங்க அப்படிங்கிறப்போ நீங்க கேட்கிற திசையில சயனம் சொல்லிச்சுன்னா கூட குலதெய்வ உடன் இருக்கிறதுக்கான அறிகுறின்னு சொல்றாங்க. ஒரு நறுமணம், இப்போ நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம், எந்த விதமான நறுமண பொருள்களையும் நம்ம பயன்படுத்தல, ஆனாலும் நம்மளை சுற்றி ஏதோ ஒரு தெய்வீக நறுமணம், திருநீர் வாசனையா இருக்கலாம், வேப்பம் கொழுந்து வாசனையா இருக்கலாம், மஞ்சள் வாசனையா இருக்கலாம், இந்த மாதிரி தெய்வத்துக்கு உண்டான நறுமண பொருட்கள் நம்ம உபயோகப்படுத்தாமலே நம்ம அருகில் வாசனை வர்றது தெய்வம் நம்ம பக்கத்திலே இருக்குன்றதுக்கான ஒரு அறிகுறியா சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம பொதுவாக ஒரு பொருளை எங்கேயோ வீட்டுக்குள்ளேயோ எங்கேயோ மறந்துட்டோம் அப்படிங்கிறப்ப நம்ம மனசுருக இது எங்க இருக்கு அப்படின்னு தெரியலையேன்னு புலம்பணும்னா பொருள் இருக்கிற இடம் கூட நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஒரு கெட்ட கனவு வருது அப்படின்னா கூட அதுல இருந்து நம்மளை முழிக்க வைக்கிறது, நம்ம அதுல இருந்து வெளியே கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை நம்மளை உள்ள கொண்டு வரதும் கடவுள் நம்ம பக்கத்துல இருக்கிறதுக்கான அறிகுறின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம கனவுகள்ல தெய்வங்களோட உருவங்கள் வந்துட்டு போறது, நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்ம சுத்தி இருக்கிறவங்கனால நமக்கு கிடைக்க வைக்கக்கூடிய நற்பலன்கள் கூட தெய்வம் நம்ம கூட இருக்கிறதுக்கான அறிகுறின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்கள் கூட இருக்குன்றது 100% உறுதி. இது நம்புறதும் நம்பாததும் உங்களோட தனிப்பட்ட கருத்து. இதெல்லாம் தெய்வம் உடன் இருப்பதற்கான அறிகுறின்னு சொல்கிறாங்க. குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கான வழிமுறைகள்னு சில சொல்லியிருக்காங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.